ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும் யார்? தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே சூரிய வெளிச்சத்தில் இருக்குது. தளபதி தான் வருவார். நிறைய திட்டம் செஞ்சுனுங்கிறாரு. இல்லத்தரசிக்கு 8000 கூப்பன் கொடுக்க போகிறாரு. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா எல்லாமே பிஜேபியை மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. திமுக பெரும்பான்மை இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 41 மீட்டரில் தான் போயிட்டாரு. அதனாலே அவர் இமேஜ் டேமேஜ் ஆகி போச்சு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புது கட்சி இருந்தாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய ஓட்டு வித்தியாசத்தில் ஓரளவுக்கு நல்லா வருவார். தருமபுரியில் மாம்பழம் தான் உண்டு. டிஎம்கே கொஞ்சம் 80% வாய்ப்பு உண்டு ப்ரோ. டிஎம்கே தான். டிஎம்கே எடப்பாடி பழனிசாமி. தர்மபுரி சைடில் மேக்ஸிமம் மாம்பழம் தான். அன்புமணி தான். என்னோட ஓட்டு இந்த டைம் விஜய்க்கு தான். ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கல ஜெயிக்க போகிறது யாருன்னா கம்பல்சரி டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. பணம் வாங்கக்கூடாது, பணம் இல்லாமல் ஓட்டு போடணும். நம்மளுடைய உரிமை யார் நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு போடணும் ஓட்டு. விஜய் புதுசா வந்திருக்காருல்ல, அவர் என்ன அவர் எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கட்டும். எடுத்த உடனே பிஏ எம்ஏ தான் எப்படி? விஜய்லாம் நடிக்கிறதுக்கு தான் லாக்கிங்க. அவர் சினிமாவில் நடிச்சு 6 மணிக்கு மேலே வரதே இல்லை. எடுத்ததையும் முதலமைச்சர்னா அது ரொம்ப சாத்தியப்படாது. திமுக வந்தால் நல்லா இருக்கும். விஜய் புதுசா வந்திருக்காருல்ல, அவரை பத்தின கருத்து? வணக்கம். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. Vivaha the Chennai Silks. Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Welcome to Imperfect Show on Road Vigadan Election Express 2026 powered by the Chennai Silks. Associate sponsor Boomer Dhotis and Shirts. இன்னைக்கு நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கோம். தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை தர்மபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டின 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 5 சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரம் என்னவா இருக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்க போறோம். வாங்க போலாம். நான் தர்மபுரியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? முரசு ஜெயிக்கும். முரசு. ஆமா. மொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும்? தளபதி ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். ஓகே, என்ன காரணம்? இங்க தருமபுரி ஜெயிச்சிச்சுன்னா அவர் ஜெயிச்சிருவார். டிஎம்கே ஜெயிக்கும். டிஎம்கே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆவார்? ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார். என்ன காரணம்? கடந்த 5 வருடம் சிறப்பான ஆட்சி செய்திருக்கார் அவருக்காக. ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே, அதாவது இங்க ஏடிஎம்கே கூட்டணியில பாமக தான் நிக்கிறாங்க. பாமக அது பிஎம்கேவும் எடுத்துக்கலாம். மக்கள் டிஎம்கே ஜெயிக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க. இவங்க கூட்டணி எங்களுது, இது நாங்கள் செய்வோம், பஸ் ஸ்டாண்டு மாற்றுறதுனால ஜெயிக்காதுன்னு இவங்க சொல்கிறாங்க. இதுதான். ஓகே, டிஎம்கேங்க. டிஎம்கே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆவார் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவார். ஓகே, என்ன காரணம்? எல்லாரும் நல்லா செய்கிறாரு. கடைசி வரைக்கும் நல்லா செய்வார். கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பார். எட்டல் வரும்னு நினைக்கிறாங்க. எட்டல கூட்டணி பாமக வருது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆவார் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரூர் தொகுதியில் திமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆவார் நினைக்கிறீங்க? முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. கண்டிப்பாக பிஎம்கே தான் ஜெயிக்கும். பிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான். தர்மபுரியில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன இருக்கு? தீர்க்கப்படாத பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை நிறைய இருக்குது. மரப்பூர் ரயில் தண்டவாளம் அது கேட்டிருந்தோம். அது ரொம்ப நாளாக ஒன்றும் இழுபடியே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. 4 தான் முதலமைச்சர் வேட்பாளர். யாரு நினைக்கிறீங்க? விஜய் வந்துடுவார். விஜய் வந்துருவாரு. சரி, ஓகே. என்ன காரணம்? மக்கள் மேலே அன்பு காட்டுறாரு, அதனால வருவார். ஓகே, நன்றி. விஜய் புதுசாக வந்திருக்காருல்ல, அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவர் சினிமா துறையோட விட்டுருக்கலாம், இங்கே வர வேண்டியதில்லை. அவர் விஜய் நடிக்கிறது தாங்கல்ல. எப்படி பண்றாங்கன்னு ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும். நீங்கள் நடிக்கிறதுக்கு வேணா போங்க, நடிங்க, வேணான்னு சொல்லலை. பார்க்குறோம், எல்லாமே படம் பார்க்குறோம். நீ நடிங்க, அந்த மாதிரி நடிச்சுட்டே கடைசி வரைக்கும் அதை பார்த்துட்டு இருக்கிறோம், கைத்தட்டுற எல்லாமே. ஆனால் ஸ்டாலினை முட்டு யாருமே வர முடியாது. அவங்க பொதிக்குள்ளே வர முடியாது, பொதிக்குள்ளே விட மாட்டாங்க. விஜய் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, பார்க்கலாம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்குது. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. விஜய் எதிர்ப்புன்றீங்க, விஜய் ஆதரவு அதிகமாக இருக்கா? விஜய் ஆதரவு அதிகமாக இருக்காங்க. பட் இருந்தாலும் டிஎம்கே ஓட்டு சேதனம் இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரை பற்றி கருத்துன்னா அவருக்கே நிறைய கருத்துக்கள் தெரியணும். அவர் பேச்சு முதன்மை சிந்தனையாக இல்லை, ரொம்ப இதாக இருக்குது. இன்னும் அனுபவங்கள் நிறைய அவருக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக நல்லது செய்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் அதனுடைய சூழலை எப்படி வழிநடத்துறதுன்றது தெரியல. ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட எந்த கொள்கையும் இல்லை. தர்மபுரியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? தருமபுரியில் எதிர்கட்சி தான் ஜெயிக்கும். அதிமுக கூட்டணி. ஆமாம். ஓகே, பாமக ஜெயிக்குன்றீங்களா? கண்டிப்பாக. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆவார்? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்கும். தொகுதியில் இந்த டைம் 3 பேருமே ஓட்டு பிரியுதுண்ணா. ஓட்டு பிரியுமே தவிர யாருமே கணிக்க முடியாதுண்ணா. ஆமாண்ணா. ஏன்னா இப்போ சம்பத்தும் இதுக்கு முன்னே எம்எல்ஏ அந்தவர் தான். அதே இதில் தான் இப்போ டிஎம்கேவும் நிற்கிறாங்க.
2 பேருமே சொந்தக்காரங்க ரிலேட்டிவ், அங்கே ஓட்டு பிரியுது. இப்போ இந்த டிவிகே கட்சிக்காரங்க வந்து இப்போ புதுசாக வந்ததுனால அவர் வந்து ரிலேட்டிவ் தான். இவர் நிற்கிறதுனால இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் சொந்தக்காரத்தில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 3மே இப்போ ஓட்டு பிரியறதுனால யாருமே கணிக்க முடியாது. இப்போ சமமாக இருக்குது. ஓகே, தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடுக்கு வந்து அது நம்ம கணிப்பு தெரியாதுலாம். ஏன்னா மக்கள் எப்போ எப்படி சொதப்பானே தெரியாது. இந்த வாட்டி விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெட்டலை வாய்ப்பு உண்டு. டிஎம்கே கொஞ்சம் 80% வாய்ப்பு உண்டு ப்ரோ. டிஎம்கேவுக்கா ரெட்டலைக்கா? ரெட்டலைக்கு 60%, டிஎம்கேக்கு 80 இல்லைனா 70 அவ்வளோதான். டிஎம்கேவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றது. வாய்ப்பு என்னோட தரப்பில் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எந்த இதில் போய் முடியுதுன்னு தெரியாது. அவர் சொல்கிற கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுனா பிரச்சனை எதுவும் இல்லை ப்ரோ. சொன்னபடி சொன்னால் செஞ்சாங்கன்னா தாராளமாக ஆட்சி உக்காலும். டிஎம்கே தான். டிஎம்கே, அதாவது டிஎம்கே கூட்டணியில் தேமுதிக தான் இங்கே போட்டிடுறது. தேமுதிக தான் விஜய் சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி விஜய்க்கும் ஓட்டு போல விஜயகாந்த் இருக்கிறதுனால அவங்க கட்சி சேர்ந்துருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்பவுமே திமுக தாங்க நாங்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? ஸ்டாலின் தான். திமுக தான். திமுக தான். ஆமாம், தமிழ்நாடுல எந்த கட்சி? தமிழ்நாடு முழுக்க திமுக தான் ஜெயிக்கும். உதயசூரியன் தாங்க. உதயசூரியன். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? டிஎம்கே தான். ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அன்புமணி. பாமக. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்சு எடப்பாடி வருவார். எடப்பாடி. அரூர் தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? உதயசூரியன் தான் வரும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே. டிவிகே. ஓகே, என்ன காரணம்? வந்தால் நல்லா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே வந்தாலே வரலாம். TVK. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஓகே, என்ன காரணம்? அவரும் நல்லது பண்ணுவார்ன்றது தான். இங்கே வந்து பாட்டாளி கட்சி தான் ஜெயிக்கும். ஆமாக்கா. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? எடப்பாடி பழனிசாமி. டிவிக்கு டிவிகே. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? கண்டிப்பாக விஜய் தான் வருவார். என்ன காரணம்? காரணம் ஒரு மாற்றம் தேவை தமிழ்நாட்டுக்கு. ஆமாம், அதனால் புதிய கட்சிக்கு இந்த முறை ஆதரவு கொடுக்குறோம். விஜய் புதுசாக வந்திருக்காருல்ல? ஆமாம், நல்ல நண்பர் தான். நல்ல எல்லாருக்கிட்டையும் நெருமையாக பழகிற ஆள் தான். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த 41 மீட்டரில் தான் போயிட்டாரு. அதனாலே அவர் இமேஜ் டேமேஜ் ஆகி போச்சு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை பற்றி கணிப்பு என்னன்னா, ஏதோ பண்ணுன்ட்டு தான் வராரு. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்ட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த நிற்கிற வேட்பாளர்களை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு மாதிரி நிற்கிறாங்க. எல்லாமே நல்லது பண்ணணும்னு நினச்சா பிரச்சனை இல்லை. தலைவன் மட்டும் நல்லது பண்ணிருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லா இடத்துலையும் ஒரே ஆள் நிற்க முடியாது. இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் மட்டும் தான் இது பண்ண முடியும். சினிமா வேணா பேசுறது நல்லா இருக்கும். அரசியலுக்கு அவர் ஒத்து வர மாட்டார். ஓகே, விஜய் புதுசாக வந்திருக்காருல்ல, அவரை பற்றின உங்கள் கருத்து என்ன? புதுசாக வந்துங்கிறாரு, பார்ப்போம். இந்த அரசியலில் தான் தெரியும். இந்த வருஷம் தான் அவர் வந்தாலே அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? புது கட்சி இருந்தாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய ஓட்டு வித்தியாசத்தில் ஓரளவுக்கு நல்லா வருவார். என்னோட ஓட்டு இந்த டைம் வந்து விஜய்க்கு தான். ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஜெயிக்க போகிறது யாருன்னா கம்பல்சரி வந்து டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. புதுசாக விஜய் வந்திருக்காருல்ல, அவரை பற்றின கருத்து என்ன? அவங்க வந்தாலும் நல்லா இருக்கும். பாவம் இப்போதான் வந்து நிற்கிறாரு. அவர் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பசங்க. ஒரு இதுதான். ஓகே, நாங்கள் வந்து சூரியன் வரட்டும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் பசங்க வந்து விஜய் வரட்டும்னு நினைக்கிறாங்க. இந்த முறை அரூர் தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? டிஎம்கே தான் சார். டிஎம்கே தான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார்? தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே சூரிய வெளிச்சத்தில் இருக்கு. பாமக. பாமக. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் ஜெயிக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். தர்மபுரியில் டிஎம்கே. டிஎம்கே. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் பிஎம்கே தான். பிஎம்கே. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு? டிவிக்கே தான். டிவிகே தான். என்ன காரணம்? வந்தால் ஏதாச்சும் நல்லதாக பண்ணுவாங்க அந்த மாதிரி. வழக்கம் போல் என்ன இப்போ இந்த டிஎம்கே இந்த டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நேரடியாக போட்டி இல்லை, தேமுதிக தான் போட்டிடுறாங்க. விஜயகாந்த் காண்டி போடுவாங்க. போடுவாங்க. கம்பல்சரி போடுவாங்க. தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் வரும். முதலமைச்சர் எடப்பாடி தான் நல்லா இருக்கும். எடப்பாடி தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? ஒரு அரசியல் நல்லா பண்ணிடுறாரு. டிவிக்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்? ஏன்னா இவங்களுடைய அரசியல்னா எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக டிவிக்கே வந்தால் ஒரு மாற்றம். இங்கே வந்து பிஎம்கே தாங்க ஜெயிக்கும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவாங்க? இந்த வாய்ப்பு எடப்பாடி தான் வாய்ப்பு. என்ன காரணம்? அவர் இப்போ ஏற்கனவே 4 வருஷம் இருக்கும்போது நல்லா ஆட்சி செஞ்சுக்கிறாரு. அந்த இதனால் திருப்பி அவரே வந்து நல்லா செய்வாருன்றது ஒரு தர்மபுரி தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன இருக்குது? தீர்க்கப்படாதல எல்லாம் ஏரிங்களுக்கெல்லாம் தண்ணி ரப்பணும். அது வந்து போன வருஷம் இந்த 5 வருஷமாக எந்த தண்ணி ரப்பலை. அப்புறம் போக்குவரத்து தான் கொஞ்சம் ரொம்ப இறஞ்சலாக இருக்குதெல்லாம்.
இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சீர் செஞ்சால் இருக்கும். தருமபுரியில் மாம்பழம் தான். சௌமியா அன்புமணி. ஆமாம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? இப்போ எடப்பாடி தான். திமுக தான் வரும். திமுக தான். ஒட்டுமொத்தமாக எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? திமுக தான் வரும். ஸ்டாலின் தான் வருவார். எங்கள் தொகுதியில் வந்து அரூர் மாவட்டத்துக்கு ரெட்டால ஜெயிக்கும். தருமபுரி வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான், முரசு தான், தளபதி ஆதரவு பெற்ற வேட்பாளர். ஓகே. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? சிஎம் தான் வருவார், தளபதி தான் வருவார். நிறைய திட்டம் செஞ்சுனுக்கிறாரு. இல்லத்தரசிக்கு 8000 கூப்பன் கொடுக்க போகிறாரு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா எல்லாமே பிஜேபியை மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பொதுவாக வந்து என்ன சொன்னால் ஜனங்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வட மாநிலங்களை பொறுத்து அவங்க வந்து அதான் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று விஜய் கட்சிக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நிறைய வருமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. டிஎம்கேக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? எடப்பாடி. அதூரில் வந்து திமுக வந்து பெரும்பான்மை இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? தமிழ்நாடு திருப்பி மீண்டும் வந்து திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காரணம்னாக்கல அவங்க வந்து நலத்திட்டம் செஞ்சுருக்கிறாங்க. விஜய் வந்திருக்காருல, அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? அவர் விஜய் வந்து வந்திருக்கிறாரு, அதோடைய மூமெண்ட் என்னன்னு தெரியல. ஓகே. இந்த டைம் வந்து வந்தால் தான் தெரியும். தர்மபுரி சைடில் மேக்ஸிமம் மாம்பழம் தான். ஓகே. அன்புமணி தான், சௌமியா அன்புமணி தான். ஓகே. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர்? தமிழ்நாடு அளவில் எடப்பாடி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். எடப்பாடி ஜெயிச்சா. பணம் வாங்கக்கூடாது, பணம் இல்லாமல் ஓட்டு போடணும். நம்மளுடைய உரிமை யார் நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு போடணும் ஓட்டு. என்னது மக்களுக்கு யார் நல்லதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். டிஎம்கே தான். டிஎம்கே தான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே தான். விஜய் புதுசாக வந்திருக்காருல்ல, அவர் என்ன தாக்கம்? அவர் எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கட்டுஞ்சு, எடுத்த உடனே பிஏஎம்ஏன்னா எப்படி? எல்கேஜிலேருந்து AIABCDன்னு படிச்சுட்டு வரட்டும். ஓகே. ஓகே. விஜய் புதுசாக வந்துடுறாரு, அவர் அடுத்த டைம் ஜெயிக்கிட்டோம். இந்த டைம் எடப்பாடி வரட்டும். ஓகே. நீங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்க? டிவிக்கு. அவர் இப்போ தான் வந்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும் இல்லையா? இருக்கிறவங்க ஜெயிக்கிட்டோம், அப்புறம் இன்னும் அனுபவம் வந்த பின்னா வரட்டும். அவருக்கு இப்பொழுதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இன்னும் அனுபவம் எம்எல்ஏ அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முதலமைச்சராக இருந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே. ஆமாம் ஆமாம். விஜய் வந்திருக்காருல, அவரை பற்றின கருத்து என்ன உங்களுக்கு? அதாவது இப்போ இனிமேல் தான் தெரியும். ஆனால் அது வந்து அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற முறையில் ரசிகர்கள் கூட்டம் தான் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இன்னொன்று என்னன்னா, எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு நடிகர் தான், இருந்தாலும் அவருக்கு வந்து ஓட்டு விழுந்தது. நம்ம சொல்ல முடியாது, அது எலெக்ஷன் பிறகு தான் தெரியும். விஜய்லாம் நடிக்கிறதுக்கு தான் லாக்கிங்க. அவர் சினிமாவில் நடித்து 6 மணிக்கு மேலே வரதே இல்லை. அவர் வந்து என்ன பண்ண பாரு, நாங்களாம் கொரோனா காலத்தில் எங்கள் தளபதி வந்து ஊடாக போய் இது வார்டு போய் எல்லாம் மக்களை போய் செஞ்சார், ஆக்சிஜன் கொடுத்தாரு. இன்றைக்கி மக்களோட பயணிக்கிறாரு. அவர்லாம் 6 மணிக்கு மேலே வரதே இல்லையா? அதனால் சிஎம் அவர் தான். அடுத்த சிஎம் வந்து தளபதி MK ஸ்டாலின் தான். அரூர் தொகுதியில் இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கும்? டிவிக்கே நினைக்கிறேன். டிவிக்கே. ஓகே. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே தான் ஜெயிக்கும். விஜய் தான். ஓகே. என்ன காரணம்? அவர் புதுசாக வந்திருக்காரு, கொஞ்சம் நிறைய செய்வார், நல்லவர். ரெட்டால வந்தால் நினைக்கிறேன். ரெட்டால வந்தால் நல்லா இருக்கும். சரி. ஒட்டுமொத்தமாக யார் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க? யார் வரணும்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். இந்த முறை அரூர் தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? டிஎம்கே தான். ஓகே. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர்? ஸ்டாலின் தான். என்ன காரணம்? காரணம்னா அதெல்லாம் அவர் தான் நாட்டுக்கு மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாம் அரூரை பொறுத்தவரைலாம் கலைஞர் தான். கலைஞர் தான். எங்கள் ஏரியா இப்படி தான். ஓகே. எங்கள் வீதியை பொறுத்தவரையிலும் எங்கள் ஊரை பொறுத்தவரையிலும் அதுதான் வரும். ஓகே. தேமுதிக வந்துடும். தேமுதிக. ஓகே. பாப்புலேட்டர் தொகுதினா டிஎம்கே தான். ஓகே. பள்ளியப்ப தான் வருவார். ஓகே. இங்கே தேமுதிக தான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆகும்? டிஎம்கே தான் வரும். தர்மபுரியில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன இருக்கு? நிறையா இருக்குது. சொல்கிறதுக்கு ஒவ்வொன்றா பட்டியல் போட்டுனாலாம் இருக்க முடியாது. நிறையா இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனை. இங்கே தொழில் வளமே ஒன்றுமே கிடையாது. விவசாயமும் ரொம்ப ஒன்றும் மழை இல்லாதனால ஒன்றும் ரொம்ப வறட்சி. நிறைய பிரச்சனை இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவரை பற்றின கருத்து என்ன? அவர் வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி தான். ஸ்கூலுக்கு போய் ஹெட்மாஸ்டர் கேட்குற மாதிரி. இப்போ ஸ்கூலுக்கு போய் என்னன்னுவாங்க, ஹெட்மாஸ்டர் நான் ஆயலான்னு நினைக்கிற மாதிரி தான். அது கொஞ்சம் கொஞ்சம் அவர் வளரணும். அது வளர்ந்து அப்போ மேலே படிப்படியாக வரணும். எடுத்ததையும் முதலமைச்சர் வரணும்னா அது ரொம்ப சாத்தியப்படாது. அவரை பற்றி நாம் இது பண்ண முடியாது, விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வேலையை பார்த்துருக்கலாம், தேவையெல்லாம் வந்து இது பண்ணி பசங்க மனசை கெடுத்து இது பண்ணிக்கிறாரு. எப்பவுமே டிஎம்கே தான். சரி. விஜயும் வரலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆட்சி மாற்றம் வேணும் எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தர் இருக்கக்கூடாதுல்ல. இது பார்த்தா வாரிசு அரசியலாக தான் தெரியுது எனக்கு. படத்தில் இருக்கலாம்,
தேவையில்லாமல் அரசியல் வந்து மாட்டிட்டு முழிக்கிறாரு. எந்த கட்சி ஜெயிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு இது மாங்காப்பழம் தான் வரும். மாம்பழம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே. திமுக தாங்க ஜெயிக்கும். திமுக. ஆமாம், ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆகும்? ஸ்டாலின் தான். பாமக தான். பாமக தான். ஆமாம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியார் தான். ஆமாம், அதான் அவங்க தான் எல்லாமே மருமக மகன் எல்லாமே சேர்ந்து அடிச்சு தள்ளுறாங்களே, அதனால் எடப்பாடியார் தான். ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. எல்லாம் 50-50 தான். டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அவ்வளோதான். ஓகே. அரூர் தொகுதியில ஏடிஎம்கேன்றீங்க. ஆமாம். இந்த முறை அரூர் தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும்? நான் டிவிக்கே தானே டிவிகே. டிவிக்கே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான். திமுக வந்தால் நல்லா இருக்கும். விஜய் புதுசா வந்திருக்காருல்ல, அவரை பத்தின கருத்து? வணக்கம். ஓட்டு செதறடிக்கு வந்துக்கிறாரு அவரு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.